லாஸ்ட் பார்ட்ல நம்ம சைக்கோ ஹீரோ பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவகிட்ட ரொம்பவே அத்துமீறி நடந்திருப்பான். இதனால நம்ம ஹீரோயினி ரொம்பவே பயந்து போயிருக்கா. அதனால காலங்காத்தால எழுந்திருச்சு விடிஞ்சதும் விடியாதமா இதுக்கப்புறமா இவன் கிட்ட வாழ்றது சரியில்லை, இதுக்கப்புறமா இவன் பண்ற கொடுமையெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறா. அவனை விட்டு ஒரே எதிரியா போக போறா போல. கேட்டு வரைக்குமே வந்துட்டா. வந்து அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்டை திறக்க சொன்னா அவர் திறக்க மாட்டேங்கிறாரு. எங்க மேடம் போயிட்டு இருக்கீங்க காலங்காத்தாலன்னு கேட்டா, நான் கேட்டை திறன்னு சொன்னா தொற அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாருங்க மேடம், நீங்க மட்டும் இப்ப வெளியே போனீங்கன்னா அவங்களோட புருஷன் என்னோட குடும்பத்தையே அழிச்சிருவாரு மேடம், எனக்கு சின்ன குழந்தையெல்லாம் இருக்கு மேடம், ப்ளீஸ் மேடம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவளால என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இவளுக்கான சுதந்திரமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்தா நரக வேதனையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற இந்த வீடு இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினி குழம்பிட்டு இருக்கா. அப்போ வாட்ச்மேன் வேற காலில் விழுந்து கதறிட்டு இருக்கான், ப்ளீஸ் மேடம் உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு. அதனால நம்ம ஹீரோயினி நம்மளோட சுயநலத்துக்காக இன்னொரு குடும்பத்தோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நரக வேதனை கொடுக்குற அதே வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா புருஷங்காரன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி வீட்டை விட்டு தான் வெளியே போக முடியாது, நமக்கு நடந்த இந்த கொடுமையாவது நம்ம வீட்டில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை அவனுக்கு தெரியாம எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை மெதுவா போய் எடுக்கிறா. வீட்டுக்கு தான் கால் பண்றா. பாட்டி தான் போனை எடுக்குது. ஹலோ ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேக்குது. இவ பேசுறதுக்குள்ள பின்னாடி புருஷங்காரன் தூக்கத்துல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டுட்டு இருக்கான். ஸோ பயந்து போய் போனை அப்படியே கட் பண்ணிடுறா. இவளுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. புருஷங்காரன் முழிச்சிட்டாலும் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்த இடத்துலயே தூக்கி வச்சிடுறா. ஆனா அந்த பக்கம் பாட்டி குழம்பு போயிருக்கு. எதுக்காக ஜான்வி ஃபோன் பண்ணிட்டு பேசாமலே கட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் குளிக்கிறதுக்காக போயிடுறா. ஷவர்ல போய் குளிச்சுட்டு இருக்கா. அப்பவும் புருஷன் பண்ண கொடுமையெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ நம்ம ஹீரோயினி தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கே அவளை பார்த்தா ரொம்பவே அருவருப்பா இருக்கு போல. உடம்பெல்லாம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே குளிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் தூங்கிட்டு இருக்கிற புருஷங்காரனும் எழுந்திரிச்சிடான். எழுந்திரிச்சு பார்க்கும்போது போனை பார்க்குறான். போன் வச்ச இடத்துல கரெக்டா இல்லை. ஏன்னா இவனுக்கு தான் ஓசிடி ப்ராப்ளம் இருக்குல்ல. ஸோ நைட்டு வச்ச மாதிரி ஃபோன் இல்லையே, இப்போ ஃபோன் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஃபோனை எடுத்து பார்த்துட்டு கால் ஹிஸ்ட்ரியை பார்த்தா அதில் பாட்டிக்கு இவ ஃபோன் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அதை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோ திமிரு இருந்தால் அவள் கால் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரியே கோவத்தோட உட்காந்துருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினையும் குளிச்சுட்டு வெளியே வரா. புருஷங்காரன் இவ்வளோ கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பயந்து போயிருக்கா. ஏன்னா கையில் ஃபோனை வேற வச்சிருக்கான் இல்லையா. ஸோ ஃபோன் பண்ணது தெரிஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரியே பயந்துட்டு இருக்கா. அவனும் ஃபோனை தூக்கி போட்டுட்டு அங்கே நைட்டு அடிச்சான்ல அந்த பெல்ட் இன்னுமே அங்கதான் கிடக்குது போல. அந்த பெல்ட்டையும் கையில எடுத்துக்கிட்டு அவகிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கான். இவ ரொம்பவே பயப்படுறா. பயத்துல அப்படியே தள்ளி பின்னாடி போனா அவன் டக்குன்னு கையை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். என்னாச்சுமா ஜான்வி, உனக்கு ரொம்ப வலிக்குதா? நான் உன்னை நைட்டு ரொம்ப அடிச்சிட்டேன்லச்சே, நான் எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், அதுக்காக நீ எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். இந்த இதை புடி, இதால என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்ட்டை பொண்டாட்டி கையில கொடுக்குறான். என்ன இவன் பைத்தியம் மாதிரி பேசுறானே அப்படின்னு நம்ம ஹீரோயினி முழிச்சிட்டு இருக்கா. அடி ஜான்வி அடி, எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்ல. நான் உன்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். அடி ஜான்வின்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, நானும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியா, நீ அடிக்க மாட்டல, சரி ஓகே, எனக்கான தண்டனை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பெல்ட்ல தாறுமாறா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரியான பைத்தியக்காரனா இருக்கிறான். ப்ளீஸ் விராஜ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட சொல்றான், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற ஜான்வி, என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பண்றதுன்னு நினைக்கிற? உண்மையிலே நான் எதுக்காக தெரியுமா அப்படி பண்ணேன்? புருஷன் பொண்டாட்டினா சுக துக்கம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். அந்த வகையில நான் உன்னை கொடுமைப்படுத்தினல, நான் உன்னை அடிச்சேன்ல, ஸோ அதே வழியை நானும் அனுபவிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படிலாம் பண்றேன். சரி ஓகேம்மா, நீ ஒன்றும் கில்ட்டா ஃபீல் பண்ணாத. இந்தா உன் வீட்டுக்கு ஃபோன் தானே பண்ணி பேசணும், இந்த பேசு. இல்லை வேணாம் நம்ம வேணா நேராக போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வந்துடலாமே. சரி ஜான்வி நீ போய் ரெடியா இரு, நானும் ரெடியா இருக்கேன். அப்புறம் இந்த ஷர்ட்டை பாரு ஜான்வி, இதுல எது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. ஜான்வி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண நம்ம வரோம் அப்படின்னு சொன்னதும் அவளும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. வீட்டில் இருக்கிறவங்களும் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்தெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க போல. அப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி தான் போய் டோரை ஓப்பன் பண்றா. அப்படி யாரு வந்திருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினி ஒரு முடிவோட தான் கிளம்பி போறா. இன்னைக்கு எப்படியாவது நான் இவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடணும், இதுக்கப்புறமா நான் இவன் கூட சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் போறா. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க போய் பார்த்தா பயங்கர கலாட்டாவா இருக்கு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவை எல்லாரும் சேர்ந்து போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக எங்க அப்பாவை அடிக்கிறீங்க, ப்ளீஸ் அவங்கள விடுங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டானுங்க. இதுல கூத்து என்னன்னா போலீஸும் எல்லாத்தையும் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. போலீஸ்கார தம்பி யாருன்னு தெரியுதா, அடையாளம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. விராஜும் போய் போலீஸ்ட்ட கேட்கறான், என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, எதுக்காக அவங்க எல்லாம் என்னோட மாமனாரை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவன் மாமனார் என்ன யோகியமா, அவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா, 15 லட்ச ரூபாயை திருடிட்டான், அதனாலதான் எல்லாரும் சேர்ந்து முத்துறாங்க, நாங்க வேடிக்கை பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி போய் தடுக்கிறதுக்கு போறா, என்னோட அப்பா விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒருத்தவன் நம்ம ஹீரோயினியா பிடிச்சி தள்ளி விட்டுறான். இவனுக்கு தான் நம்ம ஹீரோயினி மேல யாரு கையை வச்சாலுமே பிடிக்காத. உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரனோட
கன்னை பிடுங்கி மேலே ஷூட் பண்ணுறான். அந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. இங்கே பாருங்க, என்னோட மாமனார் மேலே இதுக்கப்புறமும் யாராவது கையை வச்சிங்க அப்புறம் நான் அவங்க யாரையும் ஷூட் பண்ண கூட தயங்க மாட்டேன். என்னோட குடும்பத்தை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியாப்பா, சரி நாங்கள் தள்ளி இருக்கோம், ஆனால் உன்னோட மாமனார் என்னோட காசு திருடிட்டு வந்துட்டாரு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதான் கேஸ் கொடுத்துருக்கீங்களா, மற்றதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் அனுப்பி வச்சிடுறான். போலீஸ்காரன்ட்டு கன்னை கொடுத்து, இங்கே பாருங்க சார், உங்கள் வேலையை நீங்கள் பண்ணலை, அதனால தான் நான் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதாயிடுச்சு, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கன்னையும் கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தா மாமனாருக்கு ரொம்ப அடிபட்டத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு போல. நம்ம ஹீரோயினி தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறா. இவனும் ரொம்ப நல்ல மாதிரியா ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கான். என்னோட மாமனார் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டாரு, பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான். இதை தூரத்தில் இருந்து பார்க்குற குடும்பத்தாருக்கு ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் பாட்டி மட்டும் நம்பலை இவனை. நம்ம ஹீரோயினிக்கு கோவமாக தான் வருது இவனை பார்த்தா. இவன் என்னதான் பண்ணாலும் ஏதாவது காரணம் இல்லாமல் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்பா நல்லா தூங்குறாரு. ஆனால் அப்பாவோட நிலைமையை கண்டு ரொம்பவே கவலைப்படுறா, அழுது புலம்புறா. என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா இப்போ நீங்களே ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அப்பா பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ கல்லை விட்டு எறிஞ்சு வீட்டுக்குள்ளே அடிக்கிற மாதிரியே சவுண்டு கேட்குது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா திரும்பவும் எல்லாரும் வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த திருடன் என்னோட பணத்தை திருடிட்டான், இப்படிப்பட்ட திருடனை இந்த ஊர்லேயே நான் இருக்க விட மாட்டேன், என்னோட பணம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கல் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விராஜ் தான் வெளியே வந்து எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு கத்துறான். உடனே எல்லாரும் நிறுத்திடுறானுங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பணம் தானே வேணும், என்னோட ஆஃபீஸில் வந்து பாருங்க, நான் 15 லட்ச ரூபா பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, பணத்தை நீங்க கொடுத்துருவீங்க சார், ஆனால் இந்த திருட்டு பைய திரும்பவும் எங்கேயாவது கையை வச்சுட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹே லுக், மைண்ட் யுவர் வாய்ஸ், நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? விராஜ் டோப்ராலோட மாமனாரை பத்தி. அவர் மேல நீங்க கேஸ் கொடுத்துருக்கீங்களா, அந்த கேஸ் கோர்ட்ல நடக்கும். ஒருவேளை அந்த கேஸ்ல வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, என்னோட மாமனார் எந்த தப்பும் பண்ணல, அவர் திருடன் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பயந்துட்டு அங்கே இருந்து போயிடுறானுங்க. திரும்பவும் குடும்பத்தை காப்பாத்தினதுனால மொத்த குடும்பமே பெருமையா பார்த்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு தான் ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவை பார்க்கறதுக்காக போனா அப்பா வந்து நெஞ்சு வெளில துடிச்சிட்டு இருக்காரு. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க போல. உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்சு அவனும் வந்து என்னாச்சு அப்பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அவனை பார்த்ததுமே புருஷங்காரன் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க என்னன்னா சரியா வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா அவனே வந்து வாண்டடா நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து பேச வரான். என்னாச்சு ஜான்வி, அப்பாக்கு இப்ப நல்லா இருக்கார்ல அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோயினி எந்த பதிலுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறா. டாக்டரும் வெளியே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, அவருக்கு மைனர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஸோ இதையும் பலவீனமா இருக்கு அவருக்கு, அதனால கஷ்டமான விஷயம் எதையும் அவர்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு டாக்டர். ஒன்றும் புரியல நம்ம ஹீரோயினிக்கு, மேலும் மேலும் கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி தன்னோட கஷ்டத்தை சொல்லுவா? ஸோ முழிச்சிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியாம. சரி நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா தங்கச்சிக்காரி, அக்கா நீங்க எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பாவும் சொல்றாரு, ஆமாம்மா நீ இங்கே இருமா, நீ கொஞ்சம் இருந்தா எனக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா நான் போயாகணும்ப்பா, விராஜ் தனியா இருப்பாரு, நான் நாளைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொன்னா தங்கச்சிக்காரி கேட்க மாட்டேங்கிறா. நான் மாமா கிட்ட சொல்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து ஓடி போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து மாமங்காரன்ட்ட, இங்க பாருங்க மாமா, அக்காவை இங்கேயே விட்டுட்டு போறீங்களா ப்ளீஸ், அக்கா எங்க கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா, இல்லம்மா நான் உன்னோட அக்காவை நாளைக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நீங்க இங்கேயே விட்டுட்டு போங்க அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிவாதமா பேசிட்டு இருக்கா. சரிம்மா உனக்கு உன்னோட அக்காவை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவளுக்கு எவ்வளவு கை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுறா. இங்க பாரு எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு பாரு, இவ்வளவு பிடிக்கும் எனக்கு உன்னோட அக்காவை, அப்ப யாருக்கு அதிகமா பிடிச்சிருக்கு, எனக்கு தானே அதிகமா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி பயந்துகிட்டே வெளியே வந்து பாக்குறா, தங்கச்சி அப்படி என்னதான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் பிடிவாதமா தான் இருக்கா. இங்க பாருங்க மாமா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு ஒரு நாள் என் கூடவே இருக்கட்டுமே மாமா அப்படின்னு சொன்னா அவன் அப்படியே நெருங்கி வரான். தங்கச்சிக்காரியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு அள்ளு விடுது, என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்தா, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட அக்கா உன் கூட தானே இருக்கணும், தாராளமா இருக்கட்டும், நான் வந்து நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. இப்போ நைட் ஆயிடுது, நம்ம ஹீரோ வந்து கிளம்புறான் போல வீட்டுக்கு. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயினி கிட்ட, இங்க பாருமா ஜான்வி, ஒன்னு எனக்கு இங்க விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சுத்தமும் விருப்பம் இல்லை, இருந்தாலும் உன்னோட தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறாள், அதனாலதான் விட்டுட்டு போறேன், நீ பார்த்து பத்திரமா இருமா, ஆனா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாட்டியும் பார்த்துட்டு தான் இருக்கு. சரிம்மா ஜான்வி நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு கிஸ்ஸும் கொடுத்துட்டு அவன் பாட்டிக்கே போயிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினி அவன் என்னதான் பாசமா பேசினாலும் ஒரு பயத்தோடய தான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதை வந்து தூரத்துல இருந்து பாட்டி கவனிச்சிருச்சு இல்லையா. ஸோ அவன் தானே போனதுமே பாட்டி கேட்குது, என்னாச்சுமா ஜான்வி நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டா, எனக்கு என்ன பிரச்சனை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனா பாட்டிக்கு சந்தேகமா தான் இருக்கு, என்னமோ இடிக்குது, என்னத்தையோ மறைக்கிறா நம்ம பேத்தி அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கு. பாட்டியோட சந்தேகம் இன்னும் எந்த அளவுக்கு போய் நம்ம ஹீரோவோட
ஹீரோவோட உண்மையான சுயரூபத்தை வெளியே கொண்டு வரும்னு தெரியலை. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.